தேர்ஸ்டே ஈவினிங்கு பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஸ்கூல் போகாம வீட்டிலேயே இருந்தால் சரி எங்கன்னா வெளியே போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ தான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்குண்டாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாபா கோயில் ஒன்று இருக்குது. போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி நேற்று வியாழக்கிழமை ஆச்சு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வந்து நேற்று ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். பாப்பா வண்டியில் போனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். அவளோட ஆட்டிடியூட்ஸ்லாம் நீங்களே பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணினே வந்துட்டு இருந்தா. அப்புறம் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட திஷ்டியெல்லாம் கழிக்கிற மாதிரி அந்த தேங்காய் இதெல்லாம் வச்சு வந்து கொடுக்குறாங்க. நம்ம அந்த நெருப்பில் போட்டு நம்ம திஷ்டியை வந்து நம்ம கழிச்சிட்டு வரலான்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 100 ரூபா வந்து பே பண்ணி அதுவும் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாபா தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போனோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நவசாய் பாபா டெம்பிள் இது. ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு பாபா இருப்பார். சுற்றி வந்துட்டு 9 விதமான பாபாவை வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு இத்தனை சுற்றணும் அத்தனை சுற்றணும் அதிலே வந்துட்டு போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் சுற்றிட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு வெளியே வந்தோம். இதனுடைய கண்டினியூ வந்து நாளைக்கு வந்துட்டு வரும்.